இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு முக்கியமான குற்ற வகையை எடுத்து டீடைலா பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு குற்ற வகை மிகவும் சென்சிட்டிவான ஒரு குற்ற வகை. சிறைச்சாலை குற்றங்கள். சமூகத்துல குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டவர்கள், அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்துலதான் சிறைச்சாலைகள் அமைக்கப்பட்டது. அந்த சிறைச்சாலைகளும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களோடு சிறைச்சாலைகளிலும் நடக்கிறது. அதுல குறைச்சலே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கிளாரிங் ட்ரூத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறைச்சாலை குற்றங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பேச போறோம். காவல் நிலையத்தில் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றமும் சட்டங்களும் எத்தனையோ வழிமுறைகளை பின்பற்றிச் செல்கின்றன. ஆனால் வேறு பல எத்தனையோ காரணங்கள் முன்னால் வர முந்தைய வழிமுறைகள் பின்னால் தள்ளப்படுகின்றன. இதன் தொடர்ச்சிதான் சையத் முகமதுவின் சாவு. எஸ்பி பட்டணத்தைச் சேர்ந்த சையத் முகமது இங்குள்ள காவல் நிலையம் எதிரே உள்ள அருள்தாஸ் என்ற டூ வீலர் மெக்கானிக்கிடம் உறவினர் ஒருவரின் பைக்கை வாங்கச் சென்றுள்ளார். அப்போது அருள்தாஸுக்கும் சையத் முகமதுவுக்கும் தகராறு ஏற்படவே அருள்தாஸின் புகாரால் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டார் சையத் முகமது. என்ன மட்டும் தனியா விட்டு ஜட்டியோட விட்டு கதற இப்படி போட்டு என்ன அடிக்கிறீங்களா? நான் என்ன சார் குற்றம் பண்ண, என்ன சார் தவறு பண்ண, நான் என்ன பண்ண அப்படின்னு 1 மணி நேரமா போராடி இருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பக்கத்து கிராமத்துல உள்ளவங்க 4-5 பேர் ஸ்டேஷன்ல இப்ப இருந்திருக்காங்க. பிற்பகல் காவல் நிலையத்துக்கு காவலர் காளிதாஸ் வந்த சிறிது நேரத்தில் மறுபடியும் வாக்குவாதங்கள் எழுந்ததாக சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எழுந்த வாக்குவாதம் துப்பாக்கி குண்டு வெடித்த பின்பு அடங்கிவிட்டது. காவலர் காளிதாஸ் சுட்ட குண்டுக்கு பலியானார் சையத் முகமது. எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இந்த மாதிரி துப்பாக்கி சவுண்ட் கேட்டதன் அடிப்படையில் அங்க போய் பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி சார்பாளர்களுடைய அறையிலே மயங்க நிலையில அதே மாதிரி இந்த துப்பாக்கி சூடு ரத்த பிளட்டு கிடந்த நிலையில பல்வேறு நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க பார்த்திருக்காங்க. அப்ப இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடிய அடிப்படையில ஒரு என்கொயரிங்கிற பேர்ல, ஒரு சாதாரண என்கொயரிங்கிற பேர்ல சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டு சையத் முகமது தற்போது என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு, துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. சாதாரண தகராறு விஷயம் எப்படி கொலை வரை போனது என்பதை விசாரிக்க கோருகிறார்கள் பலரும். சையத் முகமது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டவுடன் அந்த உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே சையத் முகமது இறந்த வழக்கில் முதற்கட்டமாக மர்ம மரணம் என்ற பிரிவில் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காவலர் காளிதாஸ் மீது கொலை வழக்கு பிரிவுகள் பதிவு செய்ய வேண்டும் என பிடிவாதமாக இருந்ததால் உடலை பெற்றுக்கொள்ள தாமதம் ஏற்பட்டது. மக்களுடைய சர்வன் தான் போலீஸை தவிர மக்களுக்கு, அதாவது மக்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸ், அந்த போலீஸே வந்துகிட்டு இந்த அளவுக்கு சுட்டு கொள்றாங்க அப்படின்னா ஜனநாயகம் எங்க போச்சு? என்ன நடக்குது இங்கே? ஒரு வழியாக 2 நாட்கள் கழித்து சையத் முகமதுவின் உடலை பெற்றுக் கொண்டனர் அவரது உறவினர்கள். அதற்கு முன்னதாக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்தது. தற்போதைய நிலையில் உதவி ஆய்வாளர் காளிதாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்தபோது காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் ஆயுதப்படைக்கு தரம் குறைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்க, சையத் முகமதுவின் தாயாருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தவித்து நிற்கிறார்கள் உறவினர்கள். காலையில நல்லா தான் போனா, நல்லா ஆரோக்கியமா நல்லா போன பிள்ளையதான் சாயந்தரம் கொலை பண்ணிருக்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு நீங்க நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு அவனை மறக்கவும் முடியல. அவனை கோச்சு எங்களுக்கு வேதனையா இருக்கு. அவன் இல்லாம எங்களுக்கு ரொம்ப வேதனையா வருத்தமா இருக்கு. என்னால முடியல. இப்ப 2 நாள் ரொம்ப நெஞ்சு வேதனையா இருக்கு, வலியாவும் இருக்குது.
அவன் என் பிள்ளைங்க சும்மா இருந்த பிள்ளைங்க கொலை பண்ணி போட்ட குவாலிட்டி அதிகாரிக்கு நீங்க நல்ல தண்டனை வாங்கி கொடுக்க. என் பிள்ளைக்குள்ள நிலைமை எந்த மக்களுக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய பேனலிஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மிஸ்டர் கருணாநிதி, ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். மிஸ்டர் பசுபதி, ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். மிஸ்ஸஸ் கஜலட்சுமி ராஜேந்திரன், அட்வொகேட். மிஸ்டர் பாடம் நாராயணன், சமூக செயற்பாட்டாளர். காவல் நிலையங்களிலும் சிறைச்சாலைகளிலும் நீதிமன்ற காவலிலும் இன்னும் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகளிடமும் காவல் நிலையங்கள்ல என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத திரு பாடம் நாராயணன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. விசாரிப்பதற்காக கொண்டு வருபவங்களை அடித்து துன்புறுத்தி உண்மையை வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அங்கு பல்வேறு சட்டத்திற்கு புறம்பாக மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று வருகின்றன. காவல் நிலையத்தில் அரசியல்வாதிகள், சமூக விரோதிகளுடைய தொடர்பும் ஏற்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக பல காவல்துறை அதிகாரிகள் நடக்கும்போது அங்க கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது. அப்போ அப்பாவிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அங்க நீதிமன்றத்துல செய்ய வேண்டியது இல்ல பொதுவான இடங்கள்ல செய்ய வேண்டியதெல்லாம் ஆர்பிட்ரேஷன் கட்ட பஞ்சாயத்து நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கேயும் சட்டத்துக்கு புறமான பல்வேறு விஷயங்கள் நடக்கும். பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது அப்படிங்கிற பேர். ஆமா. திருமதி கஜலட்சுமி ராஜேந்திரன், நீங்க வழக்கறிஞரா இதை நீங்க நிறைய இடங்கள்ல பாத்திருப்பீங்க, நிறைய காவல் நிலையங்களுக்கு உங்களுடைய கிளைண்ட்ஸோட போயிருப்பீங்க. நீங்க பார்த்த வரைக்கும் காவல் நிலையங்கள்ல இந்த இன்ட்ராகேஷன் அப்படிங்கிற பேர்ல என்னென்ன மனித உரிமை மீறல்கள், இவங்க சொல்ற மாதிரி மனித உரிமை மீறல்கள் ஏதாவது நடக்கிறதா? அப்படி என்னென்ன நடக்கிறது நீங்க சொல்லுங்க. இல்ல நடக்குது, நிறையவே நடக்குது. ஏன்னா தெஃப்ட் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை போய் நாங்க போய் கேட்போம், ஒரு ஏர்லி மார்னிங் போய் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு வாரண்ட் எதுவுமே காட்ட சொன்னாலும் இப்ப நம்ம அவேர்னஸ் கொடுக்கறோம், கேட்க சொல்லி வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேளுங்க நம்ம சொல்றோம். ஆனா கேட்பாங்க, இவங்க காட்ட மாட்டாங்க. மஃப்டில போயிட்டு ஏர்லி மார்னிங் போயிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. as per the CRPC அந்த சன் அதாவது சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமாவும் மறையறதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும்ன்றது இருக்கு. அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. என்னமோ 3:30 மணிக்கெல்லாம் கொண்டு போயிட்டு ஏர்லி மார்னிங் போயிட்டு கூட்டின்னு போயிட்டு வச்சிருப்பாங்க. இப்போ யார் யாருன்னு பின்னாடியே கேட்பாங்க பேரண்ட்ஸ் போயிட்டு, நீங்க யாருன்னு சொல்லுங்க, எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க, அட்வொகேட்ஸ்களை சொல்றதுக்காக சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் அது மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆன கேசஸ் எல்லாமே இருக்கு. அப்படி மீறி நம்ம எப்படியே கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள அதிகபட்சம் உண்மையை வர வைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக அடிக்கலாம் செய்யறாங்க. இல்லீகல் டிடென்ஷன் நாங்க சொல்லுவோம். இல்ல என்னென்ன மாதிரியான டார்ச்சர்னா நல்லா போட்டு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு ஏன்னா ரிமாண்ட் பண்ண போகும்போது நாங்க பாக்கும்போதே அடியெல்லாம் நல்லா கால் எல்லாம் இருக்கும், அப்படியே முட்டி போட்டு அடிக்க சொன்னாங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வெயில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த யார் அடிச்சாங்கன்றத கூட சொல்லுவாங்க. சில பேர் இப்ப மனித உரிமை மீறல் இருக்கிறதுனால கேஸ் போடலாம் அப்படிலாம் வருவாங்க. சில பேர் வர்றதில்லை, வேண்டாம் எங்களுக்கு அப்படின்வாங்க. அடிச்சு உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை போலீஸ் கையாளுறாங்க எல்லா ஸ்டேஷன்ல தான். திரு கருணாநிதி, இந்த குற்றச்சாட்டு உங்க மேல அதிகமாகவே இருக்கிறது. இந்த இன்ட்ராகேஷன் அப்படிங்கிற பேர்ல பல வகையான டார்ச்சர்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கறத இருக்கு. இப்போ நீங்க சொல்லணும், என்னென்ன மாதிரியான மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்க இன்ட்ராகேஷன் பேர்ல ஒரு உண்மையை வர வைக்கணும் குற்றவாளியா கருதப்படுறவங்க கிட்ட இருந்தா நீங்க என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? அதாவது உண்மையிலேயே சட்டத்துப்படி என்னன்னா எந்த வித வன்முறையும் உபயோகிக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அதாவது ஒருத்தர் இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு இவர் சார் சொன்னது மாதிரி உடனே சந்தேகப்பட்டவங்களை எல்லாம் கொண்டு வர்றது இல்லை. கைதுன்னு பண்றதுக்கு முன்னாடியே ஓரளவு அவர் குற்றம் செய்தார் என்கிற அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். இப்ப ஒரு இடத்துல போய் ஒருத்தர் செக்யூர் பண்றோம்னு சொன்னா அவன் மேல அங்க உள்ளவர்களே சொல்லுவா, இவன் தான் சார் இந்த பண்ணிருக்கான்னு சொன்னாதான், இவன் தான் இந்த குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஆளையே கொண்டு வர முடியும். நம்ம பாட்டுக்கு ரோட்ல நிக்கிற ஒருத்தனை பிடிச்சாக்க அங்க பாத்துட்டு இருக்கோம், சும்மா இருக்க மாட்டேன், ஏன் சார் கூட்டு போறீங்க, அவன் ஒண்ணும் இல்ல சார் நேத்தெல்லாம் இங்கதான் சார் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்றப்ப திருட்டு நடந்தப்ப அவன் இங்கதான் சார் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அவனை போய் டக்குன்னு எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. இல்ல சார் இவன் தான் சார் பண்ணிருக்கான்னு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து எல்லாரும் ஓரளவு எங்களுக்கு கான்கிரீட் எவிடன்ஸ் தான் செக்யூர் பண்றோம். செக்யூர் பண்ணும் போதே அவன் ஆமா சார் நான் பண்ணிட்டேன் தான் இது மாதிரி எடுத்திருக்கேன், இந்த பொருள் அங்க இருக்குன்னு சொன்னா அவனை அடிக்க வேண்டிய வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது எப்ப ஏதாவது வரும்னா சப்போஸ் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்றோம், ஓடுறான், இல்ல கையில ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு எங்களை அட்டாக் பண்றான், இல்ல அங்க அவனுக்கு சப்போர்ட்டா ஒரு 4-5 பேர் அங்க இது பண்றாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. we can use minimum force to apprehend that fellow. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அவனை போர்ஸ் யூஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ண தற்காப்பின் அடிப்படையில் நீங்க அதை பண்றீங்க. அதை பண்றோம். அச்சா இருங்க, அதான் என்னோட கேள்வி. அவர் தப்பிக்கும் போது நம்ம பிரயோகப்படுத்துற போர்ஸ்ங்கிறது வேற,
காவல் நிலையங்களே இவ்வளவு காவல் குற்றங்கள் நிலையத்தை இருக்குது. கொண்டு வந்து உண்மையை சொல்வதற்காக எடுத்தவொன்னு அதுதான் நான் சொல்றேன். உடனே கொண்டு வந்து இந்த சினிமாவில காட்டுறது மாதிரி மடக்கி காலை போட்டுக்கிட்டு ஐஸ் கட்டிய வச்சு இதெல்லாம் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் எங்கேயும் நடக்கிறதெல்லாம் நடக்கிறது கிடையாது. இது எக்ஸாஜரேட் நடக்கிறது கிடையாது. டைம் டு டைம் ஒருத்தனை பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு மத்தியானம் 12 மணிக்கு ஒரு அக்கரன்ஸ் நடந்துருச்சு, அவனை பிடிச்சி காலையில இருந்து நீ எங்க போனன்னு வரிசையா கேட்போம். அவன் டைம் டு டைம் சொல்லிக்கிட்டே வருவான், நான் இன்னைக்கு இங்க போனேன் அங்க போனேன் எல்லாம் சொல்லிட்டு வருவான். சொல்லி எல்லாம் வரிசையா முடிச்ச உடனே திரும்ப இந்த இது அவனை திரும்ப அந்த கொஸ்டினை கேட்போம். பேசும்போது அவனால ஒரு கதையை சொல்லிட்டானா, இருங்க ஒரு கதையை சொல்லிட்டான், இது ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்லிட்டானா அவனால திரும்பி வந்து 1 மினிட் மேம் அவர் முடிச்சிட்டோம். அதுல நம்ம கேள்வி இருங்க, அந்த கதையை திருப்பி நம்ம டைம் படி கேட்டே வந்துடுறோம். அங்க போனேன் அவங்கள பார்த்தேன், அந்த வரும்போதே யார சந்திச்சான் எங்கெங்க பார்த்தாங்கிறதெல்லாம் வந்துடும். சொல்லி முடிச்சு இவன் இந்த அந்த ஒரு அக்கரன்ஸ் நடந்த இடம் அந்த உள்ளே வந்துடும், சென்டர் ஆஃப் த போர்ஷன்ல வந்துடும். கம்ப்ளீட்டா பேசி முடிச்ச உடனே திரும்ப என்ன பண்ணுவோம், அந்த டைம் வச்சு திரும்ப அவனே அதே சொல்லுவோம். அப்ப சொல்லும் போது வேரியேஷன், அவனால பொய் சொல்றவனால இந்த டைமிங் ஒத்து வராது, மாத்தி சொல்லிடுவான். இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருந்தாலும் இந்த அக்கரன்ஸ் நடந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு கதையை கொண்டு வந்து நுழைப்பான். அதை வந்து நாங்க நான் கேக்குற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. ஒருத்தரை இன்வெஸ்டிகேஷனுக்காக அழைத்து வரீங்க, எத்தனை நாளைக்கு அவர் கஸ்டடியில வச்சிருப்பீங்க? எத்தனை நாளைக்கு 24 hours ரிமாண்ட் பண்ணிதான் அரசியலமைப்பு சட்டம் 22 படி நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அது சட்டம் இருக்கு. ஆனா ரியாலிட்டியில அது நடக்குதா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை அரெஸ்ட் பண்றது லேட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவோம். நீ இப்ப கொண்டாந்த உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ அரெஸ்ட்ங்கிறது என்ன, நாங்க பார்த்து இப்ப அரெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தனை அவன் குற்றவாளின்னு இருங்க, அவனை குற்றவாளின்னு தெரிஞ்சாதானே நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்றீங்க, அங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வர்றதே நீங்க அந்த டைம் அரெஸ்ட் எடுத்துக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாளி இல்ல. டைம் ஆஃப் டிராவல் அதுல கணக்குல வராது. டைம் ஆஃப் டிராவல் மட்டும் இல்ல, அவனை கொண்டாந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போது கூட அவன் குற்றவாளி இல்லைன்னா அவன் அரெஸ்ட் பண்ண மாட்டான். நல்லா விசாரிக்கிறான், அவன் சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்றான், டைமிங் அந்த குற்றத்துக்கு அவன் சம்பந்தம் தெரியுது, அப்பவே எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விடுவான். கஸ்டடி அப்படிங்கிற பேர்ல ஒருவரை எத்தனை நாளைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பீங்க? ரியாலிட்டினா விசாரணைக்கு எவ்வளவு வச்சுக்கலாம், அதாவது இதுல ஆனா ரெக்கார்ட் பண்ணவர் 24 hours தான். மேடம் நீங்க சொல்லுங்க. விசாரணைன்ற பேர்ல அவங்க நிறைய நாள் வச்சுப்பாங்க, 24 hours எல்லாம் கிடையாது. அவங்களே ஒத்துக்குறாங்க பாருங்க, விசாரணைன்ற பேர் நாங்க எவ்வளவு நாள் ரிமாண்ட் கணக்கு காட்டும் போது நாங்க 24 hours as per the law நாங்க காட்டணும் அப்படின்றாங்க. டெஃப்ட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டா நாள் கணக்குல வச்சுப்பாங்க. என்னைக்கு அரெஸ்ட்ன்றத ரெக்கார்டே கிரியேட் பண்ண மாட்டாங்க. சாதாரண கேஸ்ல கூட எஃப்ஐஆர் போடுறேன், வெயிட் பண்ணு. இவர் சொல்றாரு இல்லையா, ரிட்டையர்டு எஸ்பி சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாரு, நாங்க உடனே விசாரிச்சுட்டு குற்றம் செஞ்சதை மட்டும் எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவோன்றாரு. சரி, நீ 4 நாள் கூட உங்களை விசாரணை எடுத்துக்கோ, ராத்திரி அனுப்ப வேண்டியது அனுப்ப மாட்டாங்க. அவரு செல்போன் பேசக்கூடாது, அந்த இடத்த விட நகர்ந்த உடனே நாங்க போய் பார்க்க போவோம், உடனே இந்த பக்கம் போகாத, இந்த இதுக்கு மேல எடுத்துட்டு போகாத ஒரு எஸ்ஐ பின்னாடி ஓடி வருவாரு. அது பேர் என்னது, அது விசாரணை மட்டுமா? அவரை இல்லீகலா நீங்க டிடென்ஷன் வச்சிருக்கீங்கன்றதா? இது நிச்சயமாக ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு டிடென்ஷன் தானே. வழக்கறிஞரை கான்டாக்ட் பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல, இருக்கிறது. அப்ப அவர் வழக்கறிஞரோட தொடர்பு ஏற்படுத்த விடாம நீங்க தடுக்கிறது ஒரு இல்லீகல் டிடென்ஷன் தானே. அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல உண்மையை மறைக்கிறான்னு எங்களுக்கு தெரியுது. இந்த பல சந்தர்ப்பங்களே அவங்க சொன்னது மாதிரியா இருக்கட்டும், குற்றவாளிகள் அவர் இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா பீப்புள் இருக்காங்க, அஃபென்ஸ பண்ணிட்டு நேரா வக்கீல்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 5 லட்சம் 10 லட்சம் பேங்க்ல டைவர்ட்டிங் அட்டென்ஷன். ஒரு பர்டிகுலர் ஏரியா கிரிமினல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பெர்மனண்டா லாயர் இருக்காங்க, அங்க பணத்தை எடுத்த உடனே லாயருக்கு பணத்தை கட்டிட்டு போயிடுவாங்க. அவனை சப்போஸ் என்ன பண்ணிடுவாங்க, யாராச்சும் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த லாயர் நேரம் வருவாங்க, நேரம் வந்து எங்க ஆளுங்க கொடுங்க பெயில் எடுத்துட்டு வாங்குவாங்க. அந்த ஒரு கேஸா குடிச்சா அந்த அக்யூஸ்ட நம்ம ஒழுங்கா வச்சு விசாரிச்சோம்னா நிறைய கேஸ்கள் டிடெக்ஷன் ஆகும், இதாகும். விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அட்வொகேட் வந்து உடனடியா டெலகிராம் கொடுத்துருவாங்க. டெலகிராம் கொடுத்தா வேற வழி இல்லைனாங்க உடனே விசாரிக்கிறதுங்கிறது என்னங்க, விசாரிச்சா சில பேர் அடி வாங்க, எல்லா கிரிமினலும் அடி வாங்குவான்னு நினைக்காதீங்க. சில கிரிமினல்ஸ் இருக்கு அடியே வாங்க மாட்டான், நீங்க எழுதிங்க சார் கடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோம், நாங்க பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறவங்களும் இருக்கிறோம். சில பேர் தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடிக்கிறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்றது இப்ப சில இதுல ப்ராமிஸ் பண்ணுவோம், ஆக்சுவலா அதெல்லாம் செய்யக்கூடாதுதான். என்ன ப்ராமிஸ் பண்ணுவீங்க? இப்ப ஒன்னு இந்த ஒரு கேஸ் மட்டும் போட்டுறப்பா, உனக்கு விட்டுறான், உனக்கு அந்த நீ திருநெல்ல உனக்கு கொடுத்துறான், இல்லன்னா நாங்க மன்னிச்சு விடுறோம் கொடுத்துறோம் உனக்கு, நீ அதாவது சொந்தமா செலவு பண்ணிடுவோம். சில இல்ல இப்ப திருநெல்ல கொடுத்துருவோம்னா புரியலங்க. இப்போ அதாவது திருடிட்டு என்ன பண்ணுவான், செலவு பண்ணிடுவான். சார் நான் செலவு பண்ணிட்டு சார், அதெல்லாம் எனக்கு ரெக்கவரி பண்ணாதீங்க சார். சில பேர் என்ன பண்ணுவான், அவங்க அம்மாவை கொடுத்துருப்பான், அண்ணன் கொடுத்துருவான், சார் அதெல்லாம் இப்ப எங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா எங்க அம்மா ஃபியூச்சர் பண்ணிக்க சார், சரி அதெல்லாம் விட்டுறா, நீ ஒண்ணு வேணா, நீ உள்ளது மட்டும் இப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா நாங்க அதுக்கெல்லாம் எங்களுக்கு உரிமை இருக்கா? கிடையாது.
நாங்க அந்த திருநகை அக்கௌண்ட் பண்ணி தான் அவன் அட்லீஸ்ட் அவன் செலவு பண்ணான்னு கூட காட்டலாம், அதுல ஒண்ணு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் அவனுக்கு சில சந்தர்ப்பங்கள் அவன் கேட்கும் போது அவன்கிட்ட உண்மையை வரவழைக்காக கொடுக்குற ஃபால்ஸ் ப்ராமிஸ். ஆக்சுவலா சட்டத்துல அதுல இடம் இல்ல. விசாரணைங்கிற பேர்ல அதெல்லாம் சொல்லுவோம். உன்னை மன்னிச்சு விடுதலை பண்ண, நீ முதல் தடவை பண்ணிருக்க, உன்னை மன்னிச்சு விடுதலை பண்ண சொல்றோம் சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணி காமன் மேன விசாரிக்கிறது, ஒரு கிரிமினலை விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கலைதான். அது காவல்துறைக்கு பெரிய ஒரு சவாலும் கூட. இப்போ நீங்க அவர் சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கள் மேலேயும் தவறுகள் இருக்கு. என்ன குற்றம் செஞ்சாலும் ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவர் பெயில் எடுத்துருவாங்க, ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2013 சிறைச்சாலை பாதுகாப்பில் உயிரிழந்தவர்கள் நீதிமன்ற காவலில் 0, காவல்துறை விசாரணையில் 15. என்னுடைய கேள்வி திரு கருணாநிதி கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நீதிமன்ற காவலில் யாருமே இறக்கல. அப்போ நீதிமன்றம் நேரடி கட்டுப்பாட்டுல, நேரடி கண்காணிப்புல இருக்கும்போது காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனா நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு இல்லாத போது காவல்துறை எதேச்சதிகாரத்தோடு நடந்து கொள்கிறது நம்ம பார்க்கலாமா? ரைட். அதாவது நீதிமன்ற காவல்ங்கிறது இங்க ஒரு கிளாரிபிகேஷன் இல்லாம இருக்கு. ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொன்னாக்கா போலீஸ் கையிலேயே இருக்காது. அது நேரா பிரிசனுக்கு போயிடுவாங்க. டெத் பிரிசன்ல ஒன்னும் அக்கறை ஆகலங்கிறது தான் இந்த மீனிங்ல வருது. நீதிமன்ற காவல்ல எடுத்தவங்களே ரிமாண்ட்ல இருந்து ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. நீதிமன்ற காவலுக்கு போலீஸ் ஒண்டி ஆஜர்படுத்தினோடனே ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணாவே ஜுடிஷியல் கஸ்டடி ஆயிடும். அந்த ஜுடிஷியல் கஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. நான் இந்த குற்றவாளிகிட்ட நான் விசாரிச்சு பொருள் ரெக்கவரி பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி போலீஸ் கஸ்டடி எடுத்தால் அந்த போலீஸ் கஸ்டடியில ஏதாவது ஆயிருக்காருன்னா ஒண்ணு இல்ல. அப்படி அந்த மீனிங்ல தான் நீங்க நீதிமன்ற காவல்ங்கிறத சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நீதிமன்ற காவல் என்பது பிரிசன். அப்ப காவல்துறை விசாரணை போலீஸ் கஸ்டடியில தான் 15 பேர் இறந்திருக்காங்க. சரி, அப்படி போலீஸ் கஸ்டடின்னு சொல்லி சொன்னாக்கா போலீஸ் கஸ்டடியில இருக்கிற டெத் எல்லாமே டார்ச்சர்னால வர்றதுன்னு சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவனுக்கு ஒரு வியாதி நோயால் இருந்திருப்பாங்க, கொண்டு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வந்ததுல ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போது அவனுக்கு அந்த டெவலப்மெண்ட்ல பிகாஸ் ஆஃப் டிசீஸ், சில பேருக்கு அதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஹார்ட் ஃபெயிலியர் ஆறது இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட ஊர்க்காரங்க புடிச்சு கொடுப்பாங்க. திடீர்னு எங்கேயாச்சும் அஃபர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது புடிச்சு கொடுத்துருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே எல்லாம் அடிச்சிருவாங்க. உள்காயம் வெளியில ஒண்ணுமே தெரியாது, காயமே உள்ள இருக்கும், அடிபட்டு உள்ள இது வந்துட்டு இருக்கும். இவங்க போய் போலீஸ் ஹேண்டர் பண்ணோன்னு என்ன கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க, நாங்களும் ஒண்ணு அடிச்சுட்டு கேட்டாக்கா அவங்களுக்கு முன்னாடி உண்மையை சொல்ல மாட்டான். ஒண்ணு இல்ல சார், என்ன ஒண்ணு யாரும் அடிக்கல சார்னா கொண்டு நாங்க என்ன பண்ணுவோம், கொண்டு ஸ்டேஷன்ல வச்சிருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு சார் தலையை வலிக்குது, நெஞ்ச வலிக்குதுமா, கொண்டு போனா டெத். இந்த டெத் இருக்கு. என்ன பண்ணா ஸ்டேஷன்லயே சூசைட் பண்ணிக்குவான். பாத்ரூம் போறேம்மா, அங்க போய் சூசைட் பண்ணிக்குவான். ஓகே, திரு பாடநாராயணன் நீங்க சொல்லுங்க. இந்த புள்ளி விவரத்துல பாத்தீங்கன்னா 2013 15 பேர் காவல் நிலைய மரணங்கள் தான் சொல்லணும். மகாராஷ்டிரால 22, தமிழகத்துல 15, இந்தியாவை 2வது இடத்துல இருக்கிறது. இந்த 15 எந்தெந்த காரணங்களால நடைபெற்றன என்பதற்கான எந்த ஒரு தடயமும் இருக்கிறது இல்ல. எல்லா கஸ்டடியல் டெத்லயுமே காவல் அதிகாரிகள் தப்பிச்சுட்டு போறதுதான் பாத்துட்டு இருக்கோம். யாரும் தண்டனை கிடைப்பது ரொம்ப அரிதிலும் அரிதாக தான் இருக்கிறது. இப்போ நீலாங்கரையில கூட நம்ம ஒரு ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம். போன வருடம், மன்னிக்கும் இந்த வருடம் J8 போலீஸ் ஸ்டேஷன்ல தமீம் அன்சாரி அப்படிங்கிற ஒரு 14 வயசு பையனுடைய வாயில இன்ஸ்பெக்டர் புஷ்பராஜ் சுட்டிருக்காரு. ஆமா, இது அதை எப்படி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அதை தெரியாம சுட்டுட்டாரு. இல்ல முதல்ல ஒரு இளைஞர் அவர் ஒரு ஜுவனைல், ஒரு குழந்தையை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டே வரக்கூடாது முதல்ல. இப்போ இந்த மாதிரி வாயில கன்னு வச்சு விசாரிக்கிறது அனுமதிக்கப்பட்டதா? இப்ப உண்மை வாங்குறது கூட இந்த மாதிரியான இன்ட்ராகேஷன் ப்ரொசீஜர்ஸ் திரு கருணாநிதி இந்த மாதிரியான இன்ட்ராகேஷன் ப்ரொசீஜர்ஸ் நடக்கிறதா, இது அனுமதிக்கப்பட்டதா? ஏன்னா எப்படி உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா, இவர் தெரியாம சுட்டுச்சு, தெரியாம சுட்டுச்சு. முதல்ல புரிஞ்சுங்க, முதல்ல ஒரு குழந்தைய காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டே வரக்கூடாது, பாதுகாத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. காவல் நிலையத்துல வைக்கவே கூடாது, யாருடைய அனுமதியும் இல்லாம செய்யவே கூடாது. அப்புறம் துப்பாக்கிக்கு அங்க ஒரு பையனை விசாரிக்கிறதுக்கு துப்பாக்கி பிரயோகம் பண்றதுக்கான இந்த சிறார் நீதி சட்டத்தின்படியே இவங்க மிகப்பெரிய குற்றவாளி, அப்பவே அவரை டிஸ்மிஸ் பண்றதுக்கு அப்பவே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்கணும். இது ஒரு ரொம்ப மிகப்பெரிய குற்றம். ஆனா அந்த குற்றத்தை செய்த காவல் அதிகாரியை பாதுகாப்பதற்கான
எல்லா நடவடிக்கையும் தான் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்துடைய தலையீட்டினாலதான் ஓரளவுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு கூட அவங்களை வந்து சஸ்பென்ஷன் தான் வச்சிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ண உள்ள வைக்கல. இந்த குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிக மிக 14 வயசு பையனை போலீஸ் இன்ட்ராகேஷன் கூட்டிட்டு வந்தது முதல் தவறு. ஏன்னா அவர் வந்து ஜூனியர், இளஞ்சிறா சட்டத்தின்படி அது மிகப்பெரிய ஒரு குற்றம். முதல்ல வந்து நீங்க சொன்னது மாதிரி சிறுவனை கொண்டு வந்து நிலையத்துல வச்சு மிரட்டி விசாரித்தாருங்கிறது தவறுதான், அதுவும் தவறு. ரெண்டாவது வந்து கன்னை வந்து லோட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிஸ்டலை வந்து லோட் பண்ணி வைக்க வேண்டிய தருணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை லோட் பண்ணவே தவிர நிலையத்துல ஒரு அக்யூஸ்ட விசாரிக்கும் போது லோட் பண்ண கன்னை வச்சுக்கிட்டு அதை கொண்டு வாயில வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு அனுமதியே கிடையாது. அதுக்கு எந்த எக்ஸ்பிளேஷன் சொன்னாலும் செல்லாது. அதுக்கு மீறி நீங்க சொன்ன மாதிரி தவறி போய் கொண்டு பாஞ்சிருச்சுன்னு சொன்னா அது என்ன, கொண்டே வச்சிருக்கிறதே தப்புங்கும் போது அது தவறி போய் எப்படி என்ன தப்பாயிருது? சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய காவல்துறையினரே சட்டத்தை கையில எடுப்பது என்பது ஒரு சமுதாய ஒரு சிவில் சமூகத்துல வந்து அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் சொல்லிட்டு பதிவு செய்திருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து அப்பட்டமா தெரிகிறது துப்பாக்கி எடுத்து வாயில வச்சிருக்காருன்றது. உடனடியாக அவர் அரெஸ்ட் பண்ண, அவர் வந்து போலீஸ் அதிகாரியே கிடையாது, அவர் வந்து ஒரு கிரிமினல். இப்போ நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்னா என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க? ஆனா இதே ஒரு காவல்துறையில ஒரு பொறுப்பான ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு லோட் பண்ண ஒரு கன்ல ஒரு சின்ன பையனை சுட்டுருக்காருங்க. இப்ப இதே மாதிரி பல கேசஸ் நடந்திருக்குன்னு வச்சுங்க. இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்? அவர் பொறுப்புள்ள அதிகாரிங்கிற பட்சத்துல அவருக்கு தண்டனைகள் அதிகமாகத்தானே இருக்க வேண்டும். சரியான தடயங்கள் இல்லாம ஒரு இறப்பு நடந்துருது, இல்லைன்னா வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அப்ப வந்து என்ன காவல்துறை மேல யாரு வேணாலும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் காவல்துறை வந்து சஸ்பெண்ட் பண்றதோ இல்ல அவங்களை அரெஸ்ட் பண்றதோ பண்ணக்கூடாது. அப்படின்னா அவங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க தான் சமூகத்துக்கு அமைதியை கொண்டு வர வேண்டியது. ஆனா இது இந்த மாதிரி ஓபன் அண்ட் ஷட் கேஸ் கண்ணு முன்னால தெரியுது. அவரும் கன்ஃபெஷன் இருக்கு, மிச்ச எவிடன்ஸ் இருக்கு. இந்த நேரத்துல விக்டிமுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா யார் அக்யூஸ்டோ அவரை வந்து அப்புறப்படுத்தி அவர் வந்து காவல் நிலைய நீதிமன்ற காவல்ல இருந்தா மட்டும்தான் அந்த உண்மையை வரவழைக்க முடியும், எவிடன்ஸ் கிடைக்கும், சட்ட அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்க முடியும். இந்த இடத்துல வந்து அவரை வந்து சஸ்பென்ஷன் பண்ணிட்டு பொது சமூகத்துல விட்டுட்டு எப்படி நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? திரு பசுபதி, நீங்க சொல்லணும், காவல்துறையை ஒரு பாகுபாடோட தான் நம்ம பாக்குறோம். அதாவது காவல்துறையில என்ன மாதிரியான குற்றங்கள் நடந்தாலும், காவல்துறையால என்ன மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்தாலும் அவர்களை ஒரு பிரிச்சு வச்சுதான் பாக்குறோம். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பயஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. உண்மையா? அது இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளு இல்லீகலா ஒரு ஆக்ஷன் பண்றாருன்னா அதை வந்து ஆபீசர்ஸ் அது இப்போ உள்ளதை சொல்றேன், முந்தி அப்படி இல்லை. இப்போ சொல்றேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டாயா அதை பெருசு பண்ணாத விட்டுருப்பாங்க. இப்ப இருக்கு, நான் பார்த்திருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாருமே இல்லை, ஒரு சில தப்புகள் பண்றாங்க போலீஸ்லயே. பண்ணா அதை நான் பெருசு ரிப்போர்ட் நானே ரிப்போர்ட் எழுதுறேன்னு வைங்களேன், இப்படி பண்றேன் ஆக்ஷன் எடுக்கணும்னு நம்ம எழுதும்போது அதை இப்ப கண்டுக்கிடாதையா பட்டும் படாம விட்டு போ, நீ அதிகாரி சொல்ல ஐபிஎஸ் ஆபீசர் டிஐஜி ஐஜிலாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணேன்? இப்ப திருநெல்வேலியில் இருந்தேன். திருநெல்வேலி மோசமான மணியாச்சி, நரக்கிணறு, கோயில்பட்டி, அந்த இடங்கள்லாம் ரொம்ப கிரிமினல் சென்டர் அது. அப்போ வந்து அந்த இடங்கள்ல நான் ஒரு ஆக்சுவலா ஒரு அங்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா வட்டி வாங்குவாங்க. அப்படி அட்ராசிட்டிஸ் இது பயங்கரமா இருக்கும்போது ஒருத்தனை ஒரு லேடிகிட்ட 5000 ரூபா வாங்கிட்டு 1000 ரூபா வட்டி வாங்குறான் ஒருத்தன், ஒரு ரவுடி பேர். அதான் அதிகாரி சப்போர்ட் பண்ணாங்க. கூட்டு வந்திருக்கேன், அதிகாரி மேல வந்து போன் பண்றாங்க, இவன் பெரிய பிரசிடண்ட் நாட்டாம் ஐயா, அவன் எம்எல்ஏ சொந்தக்காரன், மந்திரி சொந்தக்காரன், என்ன வாழ விடு, அவன் விடுங்காங்க. அதை எப்படி சார் விட முடியும்? எப்படி சார் விட முடியும்? எனக்கும் இருந்தாரா வந்து. அப்ப அவர் இன்ஸ்பெக்டர் அனுப்பிக்காரு, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அனுப்பிக்காரு. இவன் எதுக்கு வச்சு விசாரிக்க சார், இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், வாங்கி 5000 ரூபா வாங்கிட்டு 1000 ரூபா வெட்டி வாங்கினா 50,000 எழுதிவிட்டான். இதுல இப்படி இருக்கு, என்ன சார் பண்றது? என்ன இதெல்லாம் கண்டுக்கிட்டாரியா, போலீஸ்ல 1000 நடக்குவான், விடியானாரு, நான் விட முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, நான் தொடர்ந்து விடனாரு. எனக்கும் ஏறிட்டு நேரத்துக்கு புறம்பா போகுது இல்ல, என்ன செய்ய முடியும்? நான் உங்களை உள்ள அடைச்சிட்டேன் சார், ஐ வில் ரிமாண்ட். இன்ஸ்பெக்டர் பார்த்து ஓடிட்டார். ஓடி போய் அங்கே எஸ்பியோட சொல்றாரு, சார் இப்படி என்ன இடைக்கு வரான். டீசெண்டா இருந்தேன், ரொம்ப ஆனஸ்டா இருப்பேன், அதனால அவரை பிடிச்சி யாசினாரு, ஏன் அப்படியா ஐயா போறா நீ, இதெல்லாம் ஏன் தலையிடுறாயா போயின்னு அவரும் மாத்தி விட்டார். இப்படிலாம் இருக்கா, என்ன செய்வீங்க? இப்படி நிறைய இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நிறைய இருந்துகிட்டு இருக்கு.
அவர் சொல்ற ப்ராப்ளம் எங்க இல்லங்கிறீங்க? ஜுடிஷியல் இல்லையா? டாக்டர்ஸ் மெடிக்கல்ல இல்லையா? எங்க இல்ல? ஏன் நீங்க உங்க இதுல இருக்காதா? இப்ப 90% நாடுகள்ல இந்த மாதிரியான டார்ச்சர் அதிகமாகவே இருக்குது. அது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கலாம், அல்லது சர்வாதிகாரம் இருக்கலாம், கம்யூனிசம் இருக்கலாம், கேபிட்டலிசம் இருக்கலாம். இதுக்கு எந்த நாடுமே விதிவிலக்கல்ல. 90% உலக நாடுகள்ல இந்த மாதிரியான டார்ச்சர் சிறைச்சாலைகளையும் காவல் நிலையங்களையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது நம்முடைய ஆய்வறிக்கையினுடைய முடிவாக இருக்கிறது. இனி அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். காவலில் மரணமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சை 6, பிற குற்றவாளிகளால் 1, தற்கொலை 2, தப்பிக்க முயன்றவர்கள் 1. போலீஸ் காவல்ல மரணம் அடைந்தவர்களுடைய வகைகள் எப்படிலாம் மரணம் அடைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுல முக்கியமா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கிறது தற்கொலை 2ஆக இருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டவர்கள் 2 பேர் காவல்ல வச்சு அந்த காவல்லே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. திரு பசுபதி, நீங்க சொல்லணும், தற்கொலை அப்படிங்கறது எதற்காக காவல் நிலையங்கள்ல தற்கொலை நடக்கும்? சில இடங்கள்ல நடக்கிறது சொல்லுவேன். பார்த்தது இன்னசென்ட் பிடிச்சி வச்சுக்கலாம். அவங்க ஃபேமிலி அவங்க டீசெண்டா இருப்பான். அவங்க சில சமயங்கள்ல இவங்களை தெரியாம செய்யலாம், தெரிஞ்சும் செய்யலாம். அடுத்த தூண்டுதலை விட பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு பெரிய ரவுடிகள் தூண்டுதல் அப்படி தோணும். சில இன்னசென்ட் பிடிச்சிருக்கும் அவன் வெளியும் சொல்ல முடியாது, போக முடியாது, போறது சட்னி போறது. இப்போ திரு கருணாநிதி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு. இப்ப இந்த தற்கொலை அப்படிங்கறது எதற்காக காவல் நிலையங்கள்ல தற்கொலை நடக்கும்? இது கேர்லெஸ்னஸ். இது முழுக்க முழுக்க அந்த நிலையத்தில் இருப்பவங்களுடைய கவனக்குறைவு. ஏதாவது இவன் பணத்தை திருடினதுகளை வேற பல இடங்கள்ல கொடுத்து வச்சிருப்பான். அதெல்லாம் நம்ம வாங்க சொல்லி இவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க, எங்க சொல்லணும்ட்டு. அவர்கள் எல்லாம் சொன்னாக்கா அவர்கள் மூலமாக நமக்கு கெடுதல் இது வரும். அதை கொடுக்க அவனுக்கு மனசு இருக்காது, இல்ல யாருக்காச்சும் வேண்டியவர்களுக்கு கொடுத்துருப்பான். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி உள்ள தற்கொலை பண்ணிக்கிறது. மற்றபடி இந்த வேற மாதிரி இவர்களுடைய நெருக்கடி, காவல்துறையோட நெருக்கடிக்காக தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். காவல் நிலையத்துல தற்கொலைகள் எல்லாம் அவ்வளவு சுலபமா நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. முதல்ல தற்கொலை பண்ணிப்பதற்கான சூழல் அந்த இடத்துல இருக்காது. பெரும்பாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜன்னல்ல தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. எப்படி முதல்ல ஒரு லுங்கி தான் கட்டிருப்பாங்க, லுங்கிய கூட அவுத்துருவாங்க, சட்டை கூட அவுத்துருவாங்க, ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் சட்டையை வைத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சட்டையை வச்சு எப்படி ஒருத்தர் ஜன்னல்ல மாட்டிட்டு தற்கொலை இதெல்லாம் அதாவது உங்களுக்கு நீங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாதுங்க. இல்லங்க, பார்ஷியல் ஹேங்கிங் ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? கழுத்தை நெரிச்சாலே மரணம். பார்ஷியல் ஹேங்கிங் இருக்கு. அதாவது முழங்கால் ஜனங்க நம்பவே மாட்டாங்க. பார்ஷியல் முழங்கால் தரையில இருக்கும், இப்படியே உட்காந்தே சேர்த்திருப்பான். பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல போட்ட துணி கூட சரியா விலகி இருக்கும், முடிச்சு கூட இருக்காது. இப்போ அதாவது ஒரு கிரிமினல் மாட்டிக்கிட்டாருங்க உள்ள, நீ நம்மளால வெளியே போக முடியாது, நிச்சயமா நமக்கு தண்டனை இருக்கு, நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், நம்முடைய சமூகத்துக்கு சுற்றத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நினைச்சு அந்த ஒரு வேதனையில அந்த வருத்தத்துல கூட வேற வழி இல்லாம கூட தற்கொலை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே காவல்துறை நம்ம குறை சொல்ல முடியுமா? கட்டாயம் ஒருத்தர் ஒரு காவல்துறையுடைய பாதுகாப்புல இருக்கிற போது அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவர் காவல்துறையோட கடமை, அது அடிப்படை உரிமை. நமக்கு மனித ஒரு உரிமையில நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதுல உயிர் வாழும் உரிமை இருக்கிறது, உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க அவங்களுடைய கடமை. அப்ப அவங்க அதுல இருந்து தவறிட்டாங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு தண்டனை கிடையாது. தற்கொலை என்று ஜோடிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம், இல்ல நமக்கு தெரியாது. ஏன்னா யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கதான் அந்த தடயத்தை அழிப்பதற்கோ இல்ல உருவாக்குவதற்கோ வாய்ப்புகள் உள்ளவங்க. அங்க இருக்கிற அக்யூஸ்ட் கிடையாது. இப்போ டெத்துக்கு ஒரு டெத் ஆகி போச்சு, சூசைட் ஆகி போச்சுன்னு சொன்னா கூட சூசைட்னு சொல்லி தப்பிக்கலாம் முடியாது, அது கஸ்டடியல் டெத் தான். அந்த கவனக்குறைவாக இருந்ததற்காக அந்த காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆர்டிஓ என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அவன் மேல இன்ஜுரிஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும் போது போஸ்ட்மார்ட்டம் இஸ் நாட் டன் பை a single particular, it is a team of டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ 2 வீடியோகிராஃப் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு, எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருந்தா காஸ் ஆஃப் டெத் அவன சூசைட்னால பாய்சன்னாலயோ அல்லது ஹேங்கிங்னாலயோ வந்ததா இல்ல இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஃபேட்டல் இன்ஜுரி இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி இன்ஜுரிஸ் இருந்தாக்கா தே ஆர் லைபிள் ஃபார் டார்ச்சர். அந்த எந்த ஆபீசர் கஸ்டடி கொண்டு வந்தாரோ அவர் லைபிள் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொண்டு வந்துருவாங்க. நீங்க என்கொயரி கஸ்டடி ஒரு போலீஸ் ஆபீசருடைய லைஃப்ல கேரியர்ல கஸ்டடியல் டெத்துங்கிறது இட் இஸ் a fatal for his career. அந்த மாதிரி டிசிப்ளின் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை போல ஒரு மோசமான துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுது சார், அதை நம்ம மறுக்கல. எதுக்காக? இல்ல குற்றம் இழைத்ததற்காக துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, அது மட்டுமே போதுமான்னு நான் கேக்குறேன். அதுதான் அதுவே இருக்குது. அதாவது எதற்காக காவல்துறையினருக்கும்
ஆர்மியில உள்ளவங்களுக்கு டிசிப்ளினை முதல்ல போதிக்கிறாங்கன்னாவே அவர்களுக்கு வந்து அந்த உயிரை கொல்லக்கூடிய ஆயுதம் கையில கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனலி தே ஆர் என்டைட்டில்ட் டு ஹேவ் தி லெத்தல் வெப்பன். அதனாலதான் உங்களுக்கு வந்து டிசிப்ளினே வச்சிருக்காங்க. நீங்க வந்து 3 சமூகத்துல அரசே காவல்துறைக்கு மட்டும்தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு. மக்களை வந்து அடிக்கிறதுக்கும் போலீஸ் துப்பாக்கி வச்சுக்கிறது. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு வந்து இப்ப நீங்க குற்றம் அளிச்சிட்டீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு துறை சார்ந்த நடவடிக்கைகள் மட்டும் எடுத்து நாங்க விட்டுறோம். பட் ரியலா வேறு இந்த துறை அல்லாத வேறு ஒருத்தன் குற்றம் செஞ்சான் அப்படின்னா, கொலை குற்றம் செஞ்சான் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான தண்டனை அனுபவிச்சு இதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை விட ரொம்ப இது வந்து ரொம்ப ரெக்கார்டா போயிடும். அங்க ரெக்கார்டு எல்லாமே ஈஸியா வெளியே வந்துடும். நீங்க இப்ப வந்து கன்விக்ஷன் ரேட் இந்தியாவுல கன்விக்ஷன் ரேட் 38%. இல்ல இப்போ இந்த டிஸ்கஷன் கொஞ்சம் டீடைலா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தற்கொலை அப்படிங்கிறது 2 கேஸ் தான் பதிவா இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு குற்றம் தான். அத நீங்க காவல்துறை சார்பில் அதை மறுக்கிறீங்க. அவ்வளவு ஈஸியாலாம் ஒரு கொலையை தற்கொலையா நம்ம மாத்திர முடியாது, எங்களுக்கு டார்ச்சர்லாம் நாங்க கொடுக்கறதில்ல அப்படிங்கிறீங்க. இப்போ ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு நீதித்துறை வரலாற்றுல, காவல்துறை சார்ந்த DK பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால். அந்த ஜட்மெண்ட்ல காவல்துறைக்கு உச்சநீதிமன்றமே 11 கைட்லைன்ஸ் கொடுக்கறாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி உண்மையில் காவல்துறை நடந்து கொள்கிறதா? திருக்கர்ணன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுக்காக கொடுத்ததுன்னா, ஒரு அப்பாவிகள் அரெஸ்ட் பண்ண சாதாரணமா ஒரு ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்களை கூட அரெஸ்ட் பண்ணும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை சரியா கொடுக்கறது இல்லைங்கிறதுக்காக அவர்களுக்காக நீதிமன்றம் கொடுத்தது. ஆனா இது யாருக்கு பயன்படுதுன்னா, ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ். நீங்க போய் ஒரு தவறை பண்ணிட்டு மலையடி வாரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கவனுக்கு போய் அங்க போய் ராத்திரில மிட் நைட்ல தான் போய் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு மலையில ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தகவல் கிடைக்குது, இங்க இருந்து போறோம், அங்க போய் நீங்க சொல்ற மாதிரி அந்த எல்லா இதையும் பயன்படுத்தி முதுகுல கையை வச்சு உடனே கைது செய்திருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட மெதுவா சொல்றதுக்கும், அங்க உடனே மெமோ எழுதி அங்க அவனுடைய உறவினர்கள் பக்கத்துல எந்த கோகையில ஒளிஞ்சிருக்காங்கன்னு பார்த்து கொண்டு போய் கொடுப்பதற்கும் இதுக்கெல்லாம் இருக்காது. நீங்க வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்து அவனை தூக்கிட்டு வந்து நீங்க வந்து குகையில போயும் காடுகள்ல போயும் அரெஸ்ட் எவ்வளவோ அப்போ நகரங்கள்ல நீங்க அரெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க? அதெல்லாம் செஞ்சாகணும். அதாவது நகரங்கள் மட்டும் இல்ல, பொதுவா வந்து ஒரு எல்லா வழக்குகள்லயுமே இப்ப செய்யறோம். எல்லா வழக்குகள்லயுமே இப்ப நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி குகையில அரெஸ்ட் பண்ணா கூட கொண்டு வந்து என்ன பண்ணணும், குகைன்னு இல்ல சுடுகாட்டுல போய் படுத்திருப்பாங்க, கொண்டாடுவோம் நைட்டு 12-1 மணிக்கு போய் கொண்டாந்துருக்கோம். அப்படி எல்லாம் கொண்டாந்து அக்யூஸ்ட கொண்டாந்து வச்சுன்னா எப்ப அரசு காட்டோம்னா, கொண்டாந்து அவனை விசாரிச்சு உண்மையிலேயே அவன் குற்றவாளி தெரியும் போதுதான் எத்தனை மணிக்கு காட்டுறோமோ அத்தனை மணிக்கு நாங்க அரசு காட்டுவோம். அப்போதைக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய அவன் உறவினரை கூட்டு வந்து மெமோ சர்வ் பண்றது, நீங்க அவனுக்கு ஏதாவது காயம் ஓடின அப்படியே அந்த கல்ல காயம் இருந்தாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது எல்லாம் செய்யறோம். இந்த 11 இதுகளும் செய்யறோம், செஞ்சதா எழுதுறோம். என்ன செய்ய வேண்டிய வேலை இது இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, பிராக்டிக்கலா வந்து பல சந்தர்ப்பங்கள்ல பாசிபிலிட்டி இருக்காது. சில இடங்கள்ல போய் சில வில்லேஜ்கள்ல போய் அரெஸ்ட் பண்ணுவோம். வில்லேஜுக்கு சுத்தி வளர்த்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க சார் தகராறு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே சாராயங்காய்ச்சலவனா இருப்பான். சாராயங்காய்ச்சல் ஒருத்தனை பிடிச்சோம்னாக்க வில்லேஜே சுத்தி வளர்த்துருவாங்க. குறைஞ்ச ஸ்ட்ரென்த்ல போயிருப்பான். சீக்கிரம் செக்யூர் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடும். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன பண்ண முடியும்? ஓகே, திரு பாடநாராயணன், இதை நீங்க கவுண்டர் பண்ண நினைக்கிறேன். அதாவது எல்லா கேசஸ்லயுமே இதை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? இத்தனை கைட்லைன்ஸும் ஒரு காவல்துறை பார்த்துட்டு இப்படி பதுசா நடந்துக்கிட்டா கிரிமினலை எப்படி சார் நம்ம குறைக்க முடியும்? எல்லா ஒரு அரசு துறையிலயுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி காவல்துறைக்கும் ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கிறது. எல்லா நேரத்திலயும் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியாது. எமர்ஜென்சி இருக்கிற எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்குகள். நம்ம விதிவிலக்குகளை வச்சு அதை மட்டும் உதாரணம் காமிச்சு அதனால பண்ண முடியாதுல. பெரும்பாலான வழக்குகள்ல என்ன நடக்குது, பெரும்பாலான நேரங்கள்ல என்ன நடக்குது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல காவல் நிலையத்துல என்ன மாதிரியான நடக்கிறதுன்னு பாக்குற போது, இன்றைக்கு காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல உள்ளவங்க போவதற்கே பயப்படுறாங்க இல்லையா? பொதுவா காவல் நிலையத்துல போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாதுகாப்பு கிடைக்கும்ன்றது போக காவல் நிலையத்துக்குள்ள போறதே அவமானம்னு கருதுற குடும்பங்கள் இருக்கிறது. ஏதாவது நமக்கு நகை தொலைஞ்சு போனாலும், நான் வந்து ஒரு தெஃப்ட் கேஸ்ன்றது இல்ல, பல்வேறு குற்றங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு காவல் நிலையத்துக்கு போக வேண்டி இருக்குது. அதனால ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல, ஒரு நடுத்தர ஒரு குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் காவல் நிலையத்துக்கு போறதை விட நம்ம இங்கேயே திட்டுக்கிறது சரியில்லை, நகை தொலைஞ்சு போனா பரவாயில்ல, இல்ல இந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காவல் நிலையத்துக்கு போனோம்னா இருக்கிற தலைவலி போய் திருகுவலி வந்துடும், அந்த மாதிரி பயப்படுற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிறது. இருக்கட்டும், இப்ப என்ன மாதிரியான குற்றங்கள் எல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஹீனியஸான கிரைம்ஸ் நடக்குது, என்னென்ன விதமாலாம் நடக்குது நம்ம பாக்குறோம். டெக்னாலஜிக்கலாவும் இது நடக்குது, ரொம்ப அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டாங்க கிரிமினல்கள். இதெல்லாம் குறைக்கணும்னா காவல்துறையை வந்து இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கையை கட்டி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற காவல்துறை சார்பில் இருக்கு. இல்ல நம்ம பாக்குறோம், இவ்வளவு கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறீங்க,
இவ்வளவு இதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கிரிமினலை புடிச்சு கொண்டு வரதுக்குள்ள அது நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான். இல்ல என்னன்னா இதுல எப்படின்னா நீங்க ஒருத்தர் அக்யூஸ்ட் தான், அவர் அப்பாவியா இருக்கலாம் இல்லையா. இப்ப எப்போ தோணும்னா நமக்கு புள்ளி விவரங்களை பாக்குற போது இந்த தற்கொலைகளோ மருத்துவ சிகிச்சைகளோ பிற குற்றவாளிகள் பண்ணதுல நமக்கு ஒரு புள்ளி விவரமா பாக்குறோம். அதுக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்கிறது, அவருக்கும் உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது இல்லையா. எல்லாருக்குமே ஒரு நம்ம வீட்டுல நடந்தால, நம்ம சகோதரர்களுக்கு நடந்தா, நமக்கு பெற்றோருக்கு நடந்தாதான் நமக்கு அதோடைய வலி தெரியும். அது தெரியாத போது ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு ஒரு வலி இருக்கு, அவனுக்கு ஒரு மனம் இருக்கு. ஆனா அவனால குற்றம் இழைக்கப்பட்டவன் இல்ல, பாதிக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு மனசு இருக்கு, அவனுக்கு வலி. அதனால மனித உரிமையை நம்ம மீற முடியாது இல்ல. நமக்கு இவர் தான் செய்தார் ஒரு குற்றத்தைன்றது நமக்கு தெரியாது, நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல என்னதான் மனித உரிமை அமைப்புகள் அதிகமாக மனித உரிமை சார்ந்து பேசினாலும் காவல்துறை தரப்புல இருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க மனித உரிமை அமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனித உரிமை அமைப்புகளையும் மனித உரிமை ஆர்வலர்களையும் மனித உரிமை சட்டங்களையும் கன்வென்ஷனையும் நம்ம குறை சொல்லவே இல்லை. அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் இந்த சமூக விரோதிகள் கிட்ட இருந்து சமூகத்தை காப்பது என்பது காவல்துறையினுடைய கடமையாக இருக்கிறது. அதற்காக அவங்க சில இடங்கள்ல மாறுபடுறாங்க மனித உரிமை அமைப்புகளோட அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தியிருக்கு சமூகத்துல அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்ல. இனிமேலும் சிறைச்சாலைகள்ல காவல் நிலையங்கள் நடக்கக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை குறையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது, யாரையும் பிளேம் பண்ணுவதற்காக அல்ல. இப்ப நான் பேனலிஸ்ட் கிட்ட ஒரு காமன் மேனா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எனக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், அரெஸ்ட் ஆகுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள். நம்பர் 1, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண வர காவல் அதிகாரியினுடைய ஐடி கார்டு கரெக்டாக இருக்கணும். அவர் ஐடி கார்டோட வரணும், அவர் காமிக்கணும், ஐடி கார்டை காமிக்கணும், கரெக்டா? நம்பர் 2, அரெஸ்ட் பண்ண உடனே 12 மணி நேரத்துக்குள்ள லோக்கல் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயும் நோட்டீஸ் போர்டுல அவர் பற்றிய அறிக்கையை, அவர் பற்றிய தகவலை ஒட்ட வைக்கணும், பர்டிகுலர்ஸ் ஒட்டணும், சரியா? நம்பர் 3, அரெஸ்ட் பண்ண உடனே அவர் பற்றிய தகவலை போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்க வேண்டும், சரியா? நம்பர் 4, அரெஸ்ட் பண்ண உடனே மெமோ ஃபைல் பண்ணணும். அந்த மெமோல யாராவது ஒருத்தராவது கையெழுத்து போடணும், விட்னஸ் கையெழுத்து போடணும். அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது சமூகத்துல பெரிய மனிதர்களாக இருக்கலாம். அதுல முக்கியமா அரெஸ்ட் ஆனவரே அந்த இதுல கையெழுத்தை இட வேண்டும், சரியா? அரெஸ்ட் செய்யப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சட்ட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதாவது அவருடைய லாயர் கிட்ட அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், சரியா? அடுத்தது மெடிக்கல் டாக்டர்ஸ் வச்சு அவங்கள டெய்லி இன்ட்ராகேட் பண்ணணும், அவங்களுடைய உடல்நிலையை பரிசோதிக்க வேண்டும், சரியா? அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட், விசாரணை என்ற பெயரிலே அவர்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, உணவு கொடுக்காமல் இருக்கக்கூடாது, அவர்களுடைய உடைகளை களைவது கூடாது, சரியா? இதெல்லாம் அடிப்படையா நம்ம சொல்றது. இதை தவிர்த்து வேற என்ன கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த குற்றவாளிக்கு அவன் எந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கிறோங்கிற காரணத்தை சொல்லணும். அந்த பிரிவெல்லாம் சொல்லணும். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சரியான டேர்ம் தான், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு என்ன காரணத்துக்காக அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இது ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம சொல்லிட்டோம். காவல்துறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமூகத்தை குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதுதான். அப்போ அவங்க தரப்புல இருக்கக்கூடிய குற்றங்களையும் நாம் களைய வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். காவல்துறை தரப்புல உங்கள் துறையில் இருக்கக்கூடிய குற்றங்களை களைவதற்கு என்னெல்லாம் செய்யணும் நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு 2000 கொலைகள் நடக்கிறது. 2000 கொலைகள் என்றால் அப்பாவிகள், அத்தனை பேரும் ஒன்னும் யாரும் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இல்ல, அப்பாவிகள் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸால ரவுடிஸ் மாதிரி உள்ளவங்களால ஒரு கொலைக்கு பல அக்யூஸ் இருக்காங்க. மினிமம் 2 அக்யூஸ் வச்சுக்கிட்டா கூட 4000 பேர்னால 2000 பேர் கொல்லப்படுகிறார்கள். இந்த 2000 பேரை 2000 காவல்துறை அதிகாரி, விசாரணை அதிகாரி மட்டும் சொல்றேன், மற்றபடி மற்றவர்கள் இருக்கிறார்கள், மற்ற வழக்குகளும் இருக்கிறது. இத்தனை 4000 குற்றவாளிகளை டீல் பண்ணும்போது 10 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. 10 பேர் செத்துருக்காங்கன்னா இந்த 4000ங்கிறது நான் மினிமம் சொல்றேன், மற்ற வழக்குகள் இருக்கு. இந்த 10 பேர் இறந்தவர்களும் கொலை குற்றவாளிகள் இல்ல. இப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் சொல்றதுனால நான் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணல, இந்த 10 டெத்தையும் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. இந்த 10 டெத்து இருக்கக்கூடாது காவல்துறையிலேங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா,
இந்த 4000 பேர் 2000 பேர் இறந்து போன அவர்களுக்காக நாம் பச்சாதாபப்பட்டு பேசுவதற்கு பதிலாக இந்த 10 பேருக்காக நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசவே கூடாது என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் எவ்வளவு பொதுமக்கள் காவல்துறை நண்பர்களாக பழக ஆரம்பிக்கிறார்களோ அப்ப இந்த 10 குறைஞ்சிரும். நீங்க காவல் நிலையத்தில் ஒரு அக்யூஸ்ட் போகும்போதே நீ போடா நான் வர்றேன் சார், என்னது தவறியாம செஞ்சுட்டான், நான் இதை பண்றேன் அப்படின்னு சாட்சிகள் சொல்வதற்கு முன் வர வேண்டும். அந்த வழக்குக்கு ஒத்துழைக்க வேண்டும். காவல்துறைக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்தால் இந்த மரணங்கள் குறைந்துவிடும். காவல்துறைக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதே சமயம் பொதுமக்களுக்கும் காவல்துறை அவங்க அணுகிற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் லெவலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். காவல்துறை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையில் நடக்கக்கூடிய குற்றங்கள் சரிபாதியாக அல்ல முழுவதுமாகவே குறைக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய நம்பிக்கை. அதுதான் நம்முடைய நோக்கமும் கூட. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்ல. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லா பேனலிஸ்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Yeah.